அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 13 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல் சொல்லுங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதியது. மோதிய வேகத்தில் அந்த வேன் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டது. இந்த விபத்தில் பள்ளி வேன் முற்றிலுமாக உருக்குலைந்தது. வேனில் பயணித்த 3 பள்ளி மாணவர்களும் உயிரிழந்தனர். இந்த நிலையில இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ள திருச்சி கோட்ட ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது. குறிப்பாக ரயில் விபத்தை நேரில் கண்டவர்கள், பைலட், ரயிலில் பயணித்தவர்கள் என 13 பேரிடம் இந்த விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குழுவினர் இந்த ரயில் விபத்து தொடர்பாக லோகோ பைலட், முதுநிலை லோகோ பைலட், ஆலம்பாக்கம் ரயில் நிலைய மேலாளர்கள் 2, கடலூர் ரயில் நிலைய மேலாளர் 2, கடலூர் இருப்பு பாதை பகுதி பொறியாளர்கள் 2, ரயில் போக்குவரத்து ஆய்வாளர் 2 என 13 பேரிடம் திருச்சி கோட்ட ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி தலைமையிலான விசாரணை தற்போது தொடங்கியுள்ளது. இந்த விசாரணை இன்று மட்டும் 5 பேரிடம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மற்ற 8 பேரிடம் தொடர்ச்சியாக நாளை முதல் நடைபெறும் என ரயில்வே துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.